வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ஹம் தோ ஹமாரே ஜீரோ, ஒய் தீஸ் கப்புள்ஸ் டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அ கிட்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. நமக்கு 2 பேர், நமக்கு இது குழந்தைங்க அப்படிங்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் வரும்போது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது கிண்டலாகவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னும் ஒருவர் வந்துச்சு. அதுதான் பல விதமாக உருமாறி இன்னைக்கு உலகத்தில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. இப்போ ஜப்பான் ஆல்ரெடி பாப்புலேஷன் இதனாலே குறைஞ்சி இப்போ எப்படா கூட்டுறன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரஷ்யா பாப்புலேஷன் குறைஞ்சி அவங்க எப்படா கூட்டுறன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாப்புலேஷன் கூட்டுறதுனா வயசானவங்களை கூட்ட முடியாது. ஸோ குழந்தைங்களை அதிகப்படுத்தணும், பிறக்கிறத அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. இது ஒரு சமுதாயத்தோட சேலஞ்சு. இண்டிவிஜுவலுக்கு கண்டிப்பாக அது ஒரு பேர்டன் தான். இண்டிவிஜுவலுக்கு கடற பேர்டன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து மெடிக்கல் பார்க்குறதுலேருந்து அவங்கள செட்டில் பண்ணுற வரைக்கும் காரணமாக தான் வாழ்க்கையில் காரியமாக தான். அதுதான் தனி மனித வாழ்க்கையில் ரோல் ஆகிற விஷயம். ஆனால் சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்தை தக்க வைக்கணும்னா, அந்த லேண்டில் இந்த பாப்புலேஷனை தக்க வைக்கணும்னா குழந்தைங்க தேவைப்படுது. மனித குலத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய ரிலிஜனே கல்ட்டே லிங் கல்ட்டு, சிவா கல்ட்டு, சக்தி கல்ட்டு எல்லாமே ஆண் பெண் உடைய ஆர்கன்லேருந்து, அவங்களோட செக்ஷுவல் ஆர்கன்லேருந்து தான் அந்த கல்ட்டு வழிபாடே வருது. அதாவது அதுதான் வாழ்க்கையில் முக்கியம், அதுதான் முதல் கடவுள் அப்படிங்கிற அர்த்தம். சிவனையே அந்த ரூபத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன்னா சமுதாயத்துக்கு குழந்தைகள் தேவை, தனி மனிதனுக்கு தேவையோ தேவையில்லையோ. ஏன்னா சமுதாயத்துக்கு குழந்தைகள் தேவை, சமுதாயத்துக்கு திறமையான குழந்தைகள் தேவை, சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகள் தேவை. அவன் தான் சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்மளோட நாளைக்கு உலகம் முடிஞ்சிட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது சமுதாய போக்கில் இருக்கிற சிந்தனை. தனி மனித போக்குலேயுமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணணும், முதல் இடத்துல குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ மாடர்ன் டைமில் நாங்கள் அமெரிக்காலாம் இருக்க மாரி கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துட்டு நாங்கள் குழந்தை பெற்றுப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கல்ச்சர். இது எது சரி தப்புங்கிறது தனி மனித அமைப்பை பொறுத்தது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய பாண்டு. ஏன்னா கணவன் மனைவி ஒரு காதலராக அவங்க கடைசி வரைக்கும் பயணித்தா கூட அவங்க நண்பர்களாகவும் பயணிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் பின்னாடி. இந்த காதலோட ரொமான்ஸு, ஃபிசிக்கல் இன்டிமேசி குறைய குறைய ஒரு நண்பர்களாக பயணிப்பாங்க. 60 வயசில் இருக்கிற பாரதாசனுடைய புக்கில் குடும்ப வழக்கில் முதியோர் காதலை படிக்கும்போது ஒரு வயதிக காதல் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அங்கே ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு நண்பர்கள், 2 நண்பர்கள், ஒரு நல்ல நண்பர்கள் பேசக்கூடிய விஷயத்தை ஒரு கணவனும் மனைவியும் பேசுகிற மாரி அந்த இடத்துல ஒரே ஒரு எமோஷனல் காம்பனண்ட் இந்த குழந்தைங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அது இல்லாத போது ஒரு வேக்கம் வருது அப்படிங்கிறது என்னோட குருவை என்ன சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல அந்த வேக்கத்தை கடக்கிறது பெரும்பாலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த காலத்துலேயுமே குழந்தைங்க இல்லாதவங்க எனக்கு அவள் குழந்தை அவளுக்கு நான் குழந்தை அப்படிங்கிற ஒரு இமேஜுக்குள்ளே பண்ணுவாங்க. அந்த வேக்கத்தை ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஃபின்லாண்டு அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் நாய் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் குழந்தைங்க இருந்தாலும் பக்கத்தில் இருக்க மாட்டான் அந்த கண்ட்ரீஸில். ஸோ அங்கே அவங்களோட எமோஷனை ஃபில்லப் பண்ணுறதுல டாக் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த வேக்கம். ஸோ தனி மனித வாழ்க்கையிலும் குழந்தைங்க ஒரு காரணமாகவும் காரியமாகவும் ஒரு அமைப்பாகவும் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் மீனிங் ஆஃப் த லைஃபாகவும் இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேன் சர்ச் ஃபார் மீனிங்னு ஒரு புக் இருக்குது, விக்டர் ஃப்ராங்கல்லேருந்து. அதில் அவர் எழுதியிருப்பார். இஸ் சைக்காட்ரிஸ்ட்டு. அவர் ஜெர்மனுடைய அந்த ஹிட்லரோட கேம்பில் சஃபர் ஆகிட்டு இருப்பார். அவர் ஒய்ஃப் இன்னொரு கேம்பில் சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க இன்னொரு கேம்பில் இருப்பாங்க. அவர் சொல்லுவார், இவ்வளோ கொடுமையிலும் நான் உயிரோடு இருந்தேன். ஏன் இருந்தேன்னா எனக்கே ஒரு நாள் என் குழந்தைங்கள பார்ப்பேன் அப்படின்னு, என் மனைவியை பார்ப்பேன்னு அப்படின்னு நம்பி நான் அந்த கஷ்டத்தை தாங்கிட்டேன். அதாவது அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கில் மேன் சர்ச் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு எழுதுறாரு. அந்த விஷயத்துலேயுமே இது ஒரு விஷயம் வந்துடுது. ஆனால் இந்தமாரி சில கப்புள் ஹாப்பியாக இருக்கிற ஃபோட்டோவை நம்ம அன்ஹாப்பி பண்ண வேணாம். ஒருவேளை அந்த வேக்கம் வந்துச்சுன்னா அவங்க மாற்றி மாற்றி குழந்தைய ட்ரீட் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு குழந்தைங்க நிறைய தேவை, பாப்புலேஷன் தேவை, பல காரணங்களுக்கு நம்ம சமுதாயத்தை ப்ரொக்ரெசிவாக வைக்கிறதுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கான விஷயங்கள், அதுக்கான அதாவது வாழ்க்கை தான், அதுதான் நம்ம மனித வாழ்க்கையோட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வருங்கால சந்ததியை எப்படி நம்ம உருவாக்குறோங்கிறதா இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கும் அரசுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு வேலைன்னு நான் பார்க்குறேன். ஸோ நாம் இருவர் நமக்கு அட்லீஸ்ட் ஒருவர் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி யோசிக்கிற விஷயம். மகிழ்ச்சி.